இந்த இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பெக்யூலியாரிட்டி இருக்கு. ரூபன்கிற திரைப்படம் எனக்கு நிறைய என்னுடைய பர்சனலா நிறைய விஷயங்களை அலசி ஒரு 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 சுய விமர்சனத்திற்கு உட்படுத்தி கொண்ட படம். ஒரு நாள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கேர்ஜியா கார்டன்ல ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது. நான் ஒரு திரைப்படத்துக்கு ஒரு ரொம்ப ஐம் டூயிங் த லீட் ரோல் அட் த டைம். ஸோ அதனால அந்த ஒர்க்கு நடந்துகிட்டு இருந்தது. கேர்ஜியா கார்டனுடைய ஃப்ரண்ட் சைடு சார் ஒரு படத்துடைய பேட்ச் ஒர்க்கு ஒரு 1 hour பண்ணுவாங்க சார். அவங்க போனதுக்கு பிறகு நம்ம ஷூட்டிங் மறுபடியும் அந்த பக்கம் நடக்கும் அப்படின்னு எங்க டைரக்டர் சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரபரப்பாக வந்தாங்க. திடீர்னு அந்த பக்கம் ஃப்ரண்ட்ல அமைதியா இருந்தது. என்னங்க ஒரு 1 hour ஷூட்டிங் நடக்கிறதா சொன்னாங்களே, அந்த சைடு ஷூட்டிங் நடக்குதா அப்படின்னா, ஆமாம் சார் சிந்து பைரவின்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது. யோ அது எங்க படம் ஏ அப்படின்ட்டு நம்ம டைரக்டர் இருப்பாங்களே அப்படின்ட்டு ஆர்வமா போய் பார்க்கறதுக்காக போனேன். என்னடா இன்னைக்கு உன் படம் இந்த இது நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, ஒரு 1 hour இந்த ஒர்க்கு நான் எடுத்துட்டு நான் கிளம்பிடுவேன் அப்படின்னாரு. எப்படா இருக்க அப்படின்னு டைரக்டர் என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் ரொம்ப தட்டி கொடுத்து விசாரிச்சார். சார் நல்லா இருக்கேன் சார். சார் இந்த படத்துல நான் இல்லவே இல்லையே சார் அப்படின்னா, சும்மா சும்மா அப்படிலாம் கேட்காத. நீ கேரியர்ல வளர்ந்துகிட்டு வரும் பொழுது, உனக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் பெரிய பெரிய வேஷங்கள் கிடைக்கும் பொழுது, வலுக்கட்டாயமா நான் இந்த படத்துல இருப்பேன் அப்படின்னு நீ உள்ள புகுந்தேன்னு வையி, இதுல உனக்கு வாய்ப்பே இல்லை, ரோலே இல்லை. சார் ரோல் இல்லைன்னா பரவாயில்ல அண்ணா, நீங்க பேசுறீங்களா நான் பேச வேணேன். சரி சார் ரோலே இல்லை, இதுல எல்லாம் உனக்கு ஒர்க்கு கிடையாது. நான் தான் சொல்லிட்டேனடா, நீ திருப்பி திருப்பி ரோல்னா எப்படி இது ஒரு சீனு ஒரு ஷாட்டுக்கெல்லாம் வரணுங்கிறியா அப்படின்னா. அப்போ நான் டைரக்டர்கிட்ட ஒரு தாழ்மையான ஒரு விண்ணப்பத்தை நான் வைத்தேன். சார் நான் எவ்வளவு பெரிய நடிகனாக இருந்தாலும், இன்னும் எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினாலும், சின்ன நடிகனாக இருந்தாலும் எனக்கு அது முக்கியம் இல்லை. என்னை முதல்ல சார்லின்னு பேர் வைத்து நீங்க அறிமுகப்படுத்தினீங்க. அதனால என்னுடைய ஆசானுடைய எல்லா படத்திலையும் நான் ஒரு ஷாட்டாவது வரணும் சார். எனக்கு ஒர்க்கு இல்லைன்னா குரூப்லயாவது நான் வர்றேன். எனக்கு அந்த 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 அனுமதியையும் அந்த ஆசையையும் எனக்கு நீங்க கொடுக்கணும்னு கேட்டேன். சரி சரி இவன் ஒருத்தன் ரொம்ப சரிடா, நான் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்துல பேக்கப் பண்ணிடுவேன் வா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றியாச்சு. அப்போ ஒரே ஒரு காட்சியில் வருகிறார் சார்லி, அரங்கை அதிர வைக்கிறார் அப்படின்னு சொல்லி பத்திரிகை நண்பர்கள்லாம் விமர்சனங்கள்ல குறிப்பிட்டு பாராட்டி எழுதியிருந்தாங்க சிந்து பைரவி படத்துல. அது என்ன ஆச்சுன்னா, அதே தருணத்துல இன்னொரு திரைப்படம் சில்வர் ஜூப்ளி படமா ஓடிக்கிட்டு இருந்தது எனக்கு. இப்போ எனக்கு வர வேண்டிய வாய்ப்பு எப்படி வருது அப்படின்னா, இவரை படம் ஃபுல்லா போட்டி எடுக்கக்கூடிய அந்த மாதிரி ரோலுக்கு கூப்பிடவா, இல்ல ஒரு சீன்ல போட்டாலும் அவர் தான் சரின்னு தானே சொல்றாரு அதுக்கு கூப்பிடவா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு டிரான்சிட் ஸ்டேஜ். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நடிகனுடைய கேரியர்ல ரொம்ப முக்கியமான தருணம் என்னன்னா, என்னுடைய சரியான வாய்ப்பு கிடைத்தும் நான் சின்ன வேஷம் கொடுத்தா பரவாயில்ல சார் அப்படின்னு செய்யக்கூடிய லெவல்ல இறக்கக்கூடிய ஒரு நிலைமையா மாறிடும் அந்த தருணம். ஸோ இது எப்படி வென்றெடுக்கிறது அப்படின்னா, இன்னொரு விதத்தில் வென்றெடுக்கலாம். எப்படின்னா, இந்த 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 அருணாச்சலம் ரோட்ல SSR பங்கஜம் தியேட்டர் இருந்தது. இந்த தெருவுடைய முனையில ஏவிஎம் ஆர்காட் ரோடுடைய அந்த இதுல ஏவிஎம் ராஜேஸ்வரி. ஒரே நேரத்தில் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்னு பார்த்தேன் ரசித்தேன், ஃபுல் லென்த் காமெடி. எனக்கு ஹிலேரியஸா காமெடினா அவ்வளவு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க, மக்கள் பெரிய வரவேற்பு கொடுக்கறாங்க, எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அங்க வெற்றி கொடி கட்டு படம் பிரமாதமான குணச்சித்திரம், வெளியே வரும்போது அழுதுகிட்டே வர்றாங்க. சார் அப்படி பிரமாதமா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு உணர்ச்சி பொங்க வெளியே வந்தது. எனக்கு உள்ளுக்குள்ள என்னன்னா, இது எப்படி வரவேற்பை பெறப்போகிறது அப்படின்னா, சில தருணங்கள் சில விஷயங்களை ஏற்றி செய்வதன் மூலமாக
சில பாத்திரங்களை எதிர்கொள்வதன் மூலமாக ஒரு நடிகன் எப்படி அங்கீகரிக்கப்படுகிறான் என்றால் மக்கள் மத்தியில், சார் அவருக்கு இமேஜிங்கிறது கிடையாது சார், எதை கொடுத்தாலும் சரியா செய்வார் என்று நிரூபிக்கிறதுக்கு நிறைய படங்கள் எனக்கு தேவைப்பட்டது. நண்பர்களே, எனக்கு அந்த மாதிரி ஒரு தருணத்தில் போரூர் ராஜா, அப்புறம் கரூர் இளம் கார்த்திகேயன், அப்புறம் அண்ணன் கோவை ஆறுமுகன். ஏன்னா அவர் எனக்கு பெட்டு, நான் அவரை செல்லமா கோவைன்னே கூப்பிடுவேன். அதனாலதான் டக்குன்னு ஆறுமுகன், கோவை ஆறுமுகன். இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு படம் நாங்க பண்றோம் சார்லி சார். அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் பெறணும் சார். நீங்க சொல்லுகிற வார்த்தையே பிரமாதமான வார்த்தை. நீங்க எங்க ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுங்கன்னு சொன்னா அதோடைய மீனிங் வேற. எங்க ப்ராஜெக்ட்ல நீங்க இடம் பெறணும்னு சொன்னா எனக்கு நீங்க ஒரு சின்ன வேஷம் கொடுக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆனா தப்பா நினைச்சுக்காதீங்கன்னா, எனக்கு கொடுக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல வேஷமா பார்த்து கொடுங்க. நான் த்ரூட்டா ஒரு 15 நாள் ஒரு 12 நாள் இருந்தால் தான் ஸ்பேஸ் இந்த ஃபில்ம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, அதுல இருந்தே நான் ஆரம்பிச்சு எப்படி துவங்கி வருதுன்னா, கிருமி, மாநகரம், இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் பிறகு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ஃபில்ம் ஒரு நடிகனுக்கு முக்கியம், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு என் தயாரிப்பாளர்கள்ட்ட நான் ஒரு விண்ணப்பத்தை வச்சேன். அவங்க சொன்னாங்க, சார் நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்டான பாயிண்ட் சார். நாங்க கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். நாங்க ஒரு எளிமையான தயாரிப்பாளர்கள். ஆனா எங்க படம் ரிலீஸ் ஆகின்ற பொழுது சார், அதாவது ராஜா, இளங்கார்த்திகேயன், ஆறுமுகம், இந்த 3 நண்பர்கள் சேர்ந்து நாங்க ஒற்றுமையா எடுக்கக்கூடிய இந்த படம் ஒரு சின்ன படமாக இருக்கலாம். ஆனா எங்க கிட்ட வாங்குற அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எங்களால் பலன் அடையணுங்கிற எண்ணத்தோட நாங்க எடுக்கிறோம் சார். அவங்களுக்கு நிச்சயமா லாபம் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை பிடித்தது. எப்படியாவது இதை எஸ்கேப் பண்ணிட்டு அடுத்து போனோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம, சார் இந்த படம் நாங்க எளிமையாக சிக்கனமாக எடுக்கிற படம் தான், ஆனால் இதை வாங்கி பையர்ஸ் இருக்காங்கல்ல, அது 4 பேருக்கு லாபத்தை கொடுக்கணுங்கிற எண்ணம் நிச்சயமாக இந்த ரூபன் திரைப்படத்தை மிக மிக உயரத்தில் கொண்டு செல்லும். இன்னொரு முக்கியமான காரணம், இந்த படத்துடைய டைரக்டர் ஐயப்பன் சார். சில இயக்குனர்கள் உதாரணமா சார், அவர் நல்லா ஜம்ப் பண்ணுவார் சார். அப்படின்னா எங்க ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னா டக்குன்னு ஜம்ப் பண்ணிடுவார். ஆனா அவங்க பிரமாதமா விசில் அடிப்பாங்கண்ணே, எங்க விசில் அடிங்க அப்படின்னா விசில் அடிச்சிடலாம் சார். இவங்க சூப்பரா பாடுவாங்க சார் அப்படின்னா பிரமாதமா பாடி காட்டிடலாம் சார். இவர் பிரமாதமா டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, மிக மிக வேதனையான விஷயம், தன் கனவை செல்லுலாயில பதிவு பண்ற வரைக்கும் ஒரு இயக்குனர் அடையாளம் காணப்பட மாட்டார். நண்பர்களே, இந்த ஐயப்பன்கிற படைப்பாளி தலை சிறந்த இயக்குனர், மிக பிரமாதமான இயக்குனர். அவருக்கு இந்த திரைப்படத்திற்கு பிறகு மட்டுமல்ல, என்றும் சினிமாவில் சாதிக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனைக்குரிய இயக்குனர். ஏன் இவ்வளவு அழுத்தமாக நான் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நான் எத்தனையோ எண்ணற்ற இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய சில இயக்குனர்கள்லாம் என்னை நேசிக்கும், நான் நேசிக்கும். எங்க டைரக்டர் ஃபாசில் சார் ஒரு தடவை சொன்னார், சார்லி நீ நடந்து இதை இப்படி செய்யணும் அப்படின்னு நான் சீன் சொல்லிட்டேன், நீ எப்படி செய்யறியோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஷாட் வைக்க போறேன், செய்யி அப்படின்னு சொல்லியெல்லாம் என்னை நேசித்து உயர்த்தி பிடித்த இயக்குனர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனா இந்த டைரக்டர் ஐயப்பன் சார் எப்படின்னா, எடிட்டர் வெர்ஷன்லயே ஃபில்ம் பண்ணக்கூடிய இயக்குனர். நிறைய எடுத்துட்டு அது எதுவுமே படத்துல வரலண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக, தான் படத்துல எதை பதிவு பண்ணணுமோ அதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆற்றல் மிக்க இயக்குனர் ஐயப்பன். இந்த ஐயப்பனை மட்டுமல்லாமல் எங்க படக்குழுவினர் அத்தனை பேரையும் அந்த இறைவன் ஐயப்பனும் இறையருளும் என்றென்றும் காத்து இந்த ரூபன் திரைப்படம் வெற்றி 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 என்று பறைசாற்றும்.